டீ குடிக்கிற காசை விட கம்மி விலையில வெறும் 5 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் டேட்டா. ஆம் நண்பர்களே, இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஒரு அட்டகாசமான திட்டம்தான் பிஎம் வாணி. இந்தியாவில் இணைய சேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை பொதுமக்களுக்கு மிக மலிவான கட்டணத்தில் வழங்கும் வகையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள திட்டம்தான் பிரதம மந்திரி வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுகம் பிஎம் வாணி. இந்த திட்டம் டிசம்பர் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? நாடு முழுவதும் பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகளை உருவாக்கி கிராமப்புறம் முதல் நகரம் வரை அனைவருக்கும் எளிதான இணைய வசதி வழங்குவதுதான். இந்த திட்டத்தில் ஒரு பயனர் வெறும் 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் செலுத்தினாலே அன்லிமிட்டெட் இணையத்தை பயன்படுத்த முடியும், அதுவும் கூப்பன் முறையில். பிஎம் வாணி எப்படி செயல்படுகிறது? 4 லேயர் சிஸ்டம். பிடிஓ, பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ். சிறிய பெட்டி கடைகள், தேநீர் கடைகள் போன்றவைதான் பிடிஓ. இவர்கள் இணையத்தை வாங்கி பொதுமக்களுக்கு வைஃபை மூலம் வழங்குவார்கள். பிடிஓஏ, பிடிஓக்களை ஒருங்கிணைத்து இணைய இணைப்பு மற்றும் கணக்குகளை பராமரிப்பவர்கள். ஆப் புரொவைடர், பயனர்கள் அருகிலுள்ள வைஃபை மையங்களை கண்டுபிடிக்க மொபைல் ஆப்புகளை வழங்குபவர்கள். சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி, அனைத்து பிடிஓ மற்றும் பிடிஓஏ விவரங்களையும் பராமரிக்கும் மைய அமைப்பு. பிக் அட்வான்டேஜ், இந்த திட்டத்தில் பிடிஓவாக மாற எந்த உரிமமும் தேவையில்லை, எந்த லைசன்ஸ் கட்டணமும் கிடையாது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள், சிறு வியாபாரிகள் தங்கள் கடைகளில் வைஃபை மையம் அமைத்து கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும். டிஜிட்டல் இந்தியா இம்பாக்ட், இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் ஆன்லைன் கல்வி, விவசாயிகள் அரசு சேவைகள், பொதுமக்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை எல்லாமே இன்னும் எளிதாக கிடைக்கும். பிஎம் வாணி என்பது வெறும் ஒரு டேட்டா திட்டம் மட்டுமல்ல, இது சாதாரண மக்களை டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் இணைக்கும் பாலம். 2026ஆம் ஆண்டிற்குள் இந்தியா முழுவதும் பல கோடி வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகள், யாவருக்கும் இணையம் என்ற கனவை நனவாக்கும் திட்டம்தான் பிஎம் வாணி.